1935வது வருஷ இந்திய அரசாங்கத்தோட சட்டப்படி பாத்தீங்கன்னா அந்த 151 கூட்டு வாக்காளர் தொகுதியில ஒரு பொது தொகுதியும் தீண்டப்படாதவருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஒதுக்கீட்டு தொகுதியும் இருந்துச்சு. பொது தொகுதியை பொறுத்த வரைக்கும் தீண்டப்படாதவர்கள் உட்பட சாதி இந்துக்கள், பார்சிகள் மற்றும் யூதர்கள் ஆகியவர்கள் வாக்காளர்களாக இருந்தாங்க. அந்த வாக்காளர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தது. பூனா ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டிருந்த அந்த 151 கூட்டு வாக்காளர் தொகுதியில அந்த ஒதுக்கீட்டு தொகுதியில போட்டியிடுவதற்கான தீண்டப்படாதவர்கள் தேர்வு செய்வதற்காக அடிப்படை தேர்தல்கள் நடத்தப்பட்டுச்சு. அதாவது பிரைமரி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படை தேர்தலானது பாத்தீங்கன்னா தீண்டப்படாத வாக்காளர்களால தீண்டப்படாத வேட்பாளர்களை தேர்வு செய்து அனுப்புறது அதனுடைய நோக்கமாகும். அப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில 4க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிடுற வேட்பாளர்கள்ல முதல்ல வர 4 பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு ஒதுக்கீட்டுடன் கூடிய அந்த தொகுதிகளில் நடைபெறுகின்ற இறுதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களாக அங்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க.